விஜய் வேலூர்ல பேசியிருக்கிறாரு சார். இது எங்கள் மக்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான பந்தம். கண் கலங்கி பேசியிருக்கிறாரு. சினிமாவில் கூட அவர் கலங்கி நான் பார்த்ததில்லை. அவருக்கு அழுவும் தெரியாது. பரவாயில்ல, நடிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்குன்னு தெரியுது. இவ்வளவு பண்ணியும் நம்ம முன்னேறலையே அப்படின்னு நினச்சி கலங்கியிருக்காரு. எங்க அனுமதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரக்கே நான் எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. மேடைகள்லாம் மாறுதே ஒளி ஸ்பீச் அதே தான். என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை விட மாட்டேங்கிறாங்க, என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பேச விடும். முடிஞ்சு போச்சு மீட்டிங். ஒரு காளையை அடக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய தேவை என்ன புரிஞ்சு ஒரு சின்ன பையன் அடக்கிட்டா. ஆனா இந்த அனுபவசாலிகளுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியல. அது தெரியாம தான் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த சின்ன பையன் வச்சுட்டு இருக்கான். அந்த அரியா சிறுவன் பார்த்து சிரிக்கிறத தவிர வேற என்ன பண்ணுறது. அருண்ராஜ் சொல்றாரு, நாங்க ஒரு மண்டபம் கேட்டோம், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிவு பண்ணி மக்களை பாக்குறதுக்கு அங்க போனோம், மிகப்பெரிய சதி நடக்கிறதுக்கு பார்த்தாங்க, மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தனாலதான் நாங்க அதை பண்ணலன்னு அவர் மறுத்து பேசுறாருல. இப்ப நீங்க இங்க வந்தீங்க, பவர் சப்ளை எல்லாம் எடுத்தீங்க, என்ன கொல்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டு போகலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க சார்? விஜய் வேலூர்ல பேசியிருக்கிறாரு சார். முதல் முறையா கண்ணீர் விட்டிருக்கிறாரு. இது எங்கள் மக்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான பந்தம் அப்படின்னு கடுமையா திமுக வழக்கம் போல எதிர்த்து பேசி கண் கலங்கி பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கண் கலங்குறதுங்கிறது அது சினிமாவில் கூட அவர் கலங்கி நான் பார்த்ததில்லை. அவருக்கு அழுவும் தெரியாது. நடிப்பே வராதுங்கிறது அது வேறு விஷயம். டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருப்பார். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நடிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்குன்னு தெரியுது. திருப்பி ஒன்றையே பேசிக்கிட்டு இருந்தார். என்னை யாரும் பேச விட மாட்டேங்கிறாங்க, நான் பேச வந்தாக்கா கத்தாணி போடுகிறார்கள், எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த தடவை கொஞ்சம் மாற்றிருக்கார் போல தெரியுது. கண்ணீர் விட்டு அழுகுறாருனாக்கா அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு கண்ணீர் விட்டார். எதுக்காக கண்ணீர் விட்டார்? எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை உடைக்க பார்க்குறாங்க. நான் உங்களோட தான் இருக்கிறேன், நான் உங்களுக்கான மக்கள், எங்களுக்கான எமோஷனான ஒரு கனெக்ஷன் அப்படின்னாலாம் சொல்லி அப்படியே கண் கலங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு உள்ள உறவு உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல அப்படி சொல்லி அழுதுருக்காருன்னு அர்த்தம். தெரிஞ்சிருந்தால் மக்களும் சேர்ந்து கண்ணீர் விட்டுருப்பாங்களே. பார்க்கவே முடியலையே. அவர் அரசியலுக்கு கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து விட்டுருக்கிற பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உன்னை பற்றி கேவலமாக பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு உன்னுடைய நிலைமை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? செங்கோட்டையன் போன்ற ஒரு ஸ்டால்வர்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்டால்வர்ட்டெல்லாம் வந்து கூட உன்னை கட்சியில் உன்னுடைய கட்சியை வேகப்படுத்த முடியலையே. அதெல்லாம் நினச்சி கலங்கியிருப்பார். இவ்வளவு பண்ணியும் நம்ம முன்னேறலையே அப்படின்னு நினச்சி கலங்கியிருப்பார். மக்களுக்கு மத்தியில் அவருக்கு தொடர்பு இல்லைங்கிறது அவரே ஒத்துக்கிறார். இவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட எனக்கு உங்களுக்கு மத்தியில் தொடர்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கியிருக்காரு. தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. எங்க அனுமதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரக்கே நான் எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அதே தான் எல்லா கூட்டத்திலையும் அதே தான். நீங்கள் ஒன்றும் புதுசாக பேச வேண்டியதில்லை. எல்லா ஊருக்கு போனாலும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் பேசினார், அங்கேயும் இதே தான் பேசினார். நீங்கள் ஒன்றும் திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. மேடைகள்லாம் மாறுதே ஒளி ஸ்பீச் அதே தான். வேற என்ன பேசுகிறாரு? ஆனால் அடிப்படையில் அது உண்மைதானே சார்? உங்களுக்கு மட்டும் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லைங்கிறதான நிதர்சனம். அது பார்க்க முடியுது இல்லை? நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே. மற்றவங்க இதை விட பெரிய கூட்டத்தை நடத்துகிறாங்க. யாராவது சாப்பிட்றாங்களா? இவர் கூட்டம் போடுற ஒவ்வொரு இடத்துலையும் எவனா ஒருத்தர் செத்து போகிறாங்களே. என்ன அதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஏன்னா இவர் கட்சிக்கு ஒரு நிர்வாக அமைப்பு இல்லை, அரசியல் கட்சியாகவே அது இல்லை. இப்போ சேலத்தில் போட்டிருக்காரு. சேலத்தினுடைய அந்த கட்சியினுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அது யார் அந்த கூட்டத்தை நடத்துனாங்க? அந்த பொறுப்பாளர்களை மேடையில் ஏற்றினாடி அவங்க இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாங்களா, நிறுத்தினாங்களா? இப்போ கூட இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் உளுந்து செத்து போயிருக்கிறாரு. அது எப்படி உன் கூட்டத்தில் மாத்திரம் செத்து போகிறாங்க? அது என்ன? அதுக்கு அவர் பாஸ் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறாரு சார். அவங்களுக்கு தெரியாது. அவர் ஹார்ட் பேஷண்ட்டு. அவர் ஏதோ ஆர்வத்தில் உள்ள வந்திருக்கிறாரு. அவருக்கு கட்சிக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்களே. என்ன பண்றது? ஆக கட்சிக்கு தொடர்பு இல்லாதவங்களாம் வந்திருக்காங்க, ஒன்று தெரியாதவங்களாம் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். கூட்டத்துக்கு வர்றவங்கலாம் நீங்கள் தான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்காக வந்ததுன்னு. ஆக ஆர்வ கோளாறுல வந்திருக்காரு, கட்சிக்காரர் இல்லை, அவர் கட்சிக்கு தொடர்பு இல்லைங்கிறது நீங்களே சொல்கிறீங்க.
அப்போ எதை எடுத்துக்கிறது, அதை எடுத்துக்கிறதா, இதை எடுத்துக்கிறதா? கூட்டம் முறையா நடத்துது, இவங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுக்குறோம், பாஸ் கொடுக்குறவங்க தான் உள்ள வரணும் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க, அவங்கள மட்டும்தான் வரணும்னு அரசாங்கம் நிபந்தனை வைக்குது. அந்த நிபந்தனை அடிப்படையில் கூட்டம் நடக்குது. யாரோ ஒருத்தர் உள்ள பூந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? அதை தடுக்க முடியல. ஆக ஒரு கட்சி காவல்துறையோட வேலை தான். காவல்துறைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அப்படியே காவல்துறை அனுமதி, காவல்துறை நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு வர்றீங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? இப்ப நீங்க எடுத்துக்கிட்டு வர்றீங்க, இந்த லைட்டு பிடிக்கிட்டு கீழே விடுதுன்னா நீங்க பொறுப்பா, நான் பொறுப்பா? இதை இந்த வீட்டு கட்டட காத்துக்கு தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு சொல்லுவீங்களா நீங்க? சார் இப்போ கூட்டம் நடக்குது, நான் கூட்டம் நடத்துறேங்க. அந்த கூட்டத்துக்கு வரவங்களை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்திவா இல்லையாங்கிறதுக்கு இத்தனை சட்ட திட்டங்கள் போட்ட பிறகு ஒரு அளவு சாப்பிட்றாங்க. அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி காவல்துறைக்கு இதை விட பெரிய கூட்டம் நடத்துறாங்க. இப்போ ஸ்டாலின் நடத்தினார். தேமுதிக பிரேமலதா 4 வருஷமா எங்க இருந்தாங்கன்னு கூட தெரியல. திடீர்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. இதை விட பெரிய கூட்டம் சேர்ந்தது. எத்தனை பேர் சேர்த்து போனாங்க? என்ன பெரிய கலவரம் நடந்தது அங்க? எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? எத்தனை பேருக்கு தண்ணி கிடைக்கல? அதெல்லாம் கூட்டம் சேர்க்கப்பட்டது. இது தானா வந்த கூட்டம். அப்படி இப்படி தானா வந்த கூட்டம் தானா சேர்த்து போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு கூட சொல்றாரு முதல்வர் எங்களுடைய நண்பர் அப்படின்னா எதுக்கு கரூர் சம்பவத்துல ஏன் மேல தூக்கி பழிய போட்டீங்க, யாராவது நண்பன் மேல பழிய போடலாமான்னு கேட்கிறாரு. நண்பனா இருக்க கொலை பண்ணலாங்கிறாரு. அப்போ இவருக்கு முதல்வருக்கு நண்பனா இருக்கிறதா 41 பேரை கொண்டு போட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுவார், பழிய போடக்கூடாது. சிபிஐயில் கேட்குறாங்க. இவரை அரசியலுக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிற அமித்ஷா இதில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற அந்த சிபிஐ கேட்குது உண்டு, எப்படி செத்து போச்சுன்னு. உடனே தலைதறிக்க ஓடி போயிட்டீங்க. ஒரு பொறுப்புள்ள தலைவர் நடந்து போட்டு ஓடுவானா? என் தொண்டை செத்து போயிட்டான், அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீ. அன்றைக்கி இறந்த போது நீ அங்கே இருக்கலையே. அதை விட ரொம்ப வேடிக்கை எனக்கு ரொம்ப இதுனாக்கா, இவருக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த ஓய்பிரிவு உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாத்துக்கும் முன்னாடி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் ஓடுறான். பொதுமக்களை பாதுகாக்கிற இது இருக்க வேணாம்? போலீஸ் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த 15 ஓய்பிரிவு பாதுகாப்புக்கு ஆட்கள் என்ன பண்ணாங்க? விஜயை காப்பாற்றுறது மாத்திரம் அவங்களுடைய பொறுப்பு. அந்த கூட்டத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தானே காவல்துறை. அவங்க என்ன பண்ணாங்க? அரசாங்கத்தை தான் பண்ணணும். ஒரே கூச்சம், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கேட்டுக்கிட்டீங்களா? அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குல்ல சார். ஒரு கூட்டம் நடத்துறோம்னா அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. கேள்வியை முடிச்சிடுறேன். உங்க இதுக்கு பிரகாரம் அந்த அரசாங்க அதிகாரிகள் தானே அவங்க. நம்ம வரி பணத்தில் வந்தவங்க தானே ஓய்வு அதிகாரிகள். அந்த 41 பேர் எப்படியா இருந்தா? அதுக்கு நீங்க பொறுப்பெடுக்க வேணாம். அரசாங்கம் இருந்தால் மாத்திரம் ஒன்று நடக்காதுங்கிறது இதை கூட என்ன உதாரணம் இருக்குது? ஓய்பிரிவு ஒன்றிய அரசினுடைய ஆட்கள், மாநிலம்னா கூட காழ்ப்புணர்ச்சியில் விட்டாங்க. நீங்கள் அந்த அடுத்த கதை விடுவீங்க. அது கூட சான்ஸ் இல்லையே. அமித்ஷாவினுடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஓய்பிரிவு அதிகாரிகள் விட்டடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 1.5 மாதம் ஆளே எங்கே போனாருன்னு தெரியல. அழுகுறது கூட எட்டி பார்க்கல. இப்போ கண்ணீர் விடுறாராம். இப்போ ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அருண்ராஜ் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு மண்டபம் கேட்டோம், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிவு பண்ணி மக்களை பார்க்கறதுக்கு அங்கே போனோம், மிகப்பெரிய சதி நடக்கிறதுக்கு பார்த்தாங்க, மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தனால தான் நாங்கள் அதை பண்ணலைன்னு அவர் மறுத்து பேசுகிறாருல. என்ன வேணாலும் சொல்லாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க, பவர் சப்ளைலாம் எடுத்தீங்க, என்னை கொல்றதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டு போகலாம். அந்த பவர் சப்ளை வச்சு அந்த லைட்டு என் தலை மேலே விழுந்து என்னை கொல்றதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு நான் சொல்லலாம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன ஆதாரம் கேட்க முடியுமா? ஆதவர்ஜன் வியாபாரத்துக்கு என்ன வேணாலும் பேசுவார். இன்னைக்கு வரலும் அவங்க அரசியல் ரீதியாக ஏதாவது பேசியிருக்காங்களா அந்த கட்சி? சொல்லுங்க. இன்னைக்கு பேசுறாருல சார், ஏராளமான கோரிக்கைகள் சொல்றாரு, மக்கள் பாதுகாப்பு சொல்றாரு, உயர்தரமான கல்வி, சிறந்த மருத்துவம், இது எல்லாமே ஆட்சியில் உறுதிப்படுத்தப்படும் சொல்றாரு, ஊழல் இல்லாத அரசு சொல்றாரு, லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இதெல்லாமே அரசியல் பேச்சுகள் தானே. சரி, அப்போ எந்த கட்சியெல்லாம் நான் லஞ்சம் வாங்குவேன், உங்களுக்கு கெடுதல் பண்ணுவேன், உங்களுக்கு சோறு போட மாட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்கள், எந்த கட்சி கேட்டு? ஆனா இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இந்த மாதிரி கேட்ட கட்சி எது சொல்லுங்க? எந்த கட்சி அதை சொல்லுங்க? இத்தனை நாள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தீரல, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இருக்குதா அது? இது எந்த பிரச்சனையும் இப்ப இல்லைன்னு சொல்றீங்க? இருக்குதுன்னு சொல்றதுக்கு நிரூபிக்க வேணாமா? நீங்களும் நானும் பேசுறது வேற. என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க ரொம்ப அனாவசியமா, என்ன ஏதுன்னு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பஞ்சம் பசி எதுவுமே இல்லை. மக்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இங்கே செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையுமே திமுக செய்து முடித்து விட்டது. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆதவர்ஜுன நம்புறீங்க இல்லை, அவர் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டீங்க இல்லை, உடனே வந்து என்ன கேட்டீங்க இல்லை. இது நான் சொல்கிறேன், எல்லாமே இங்கே சரியாக இருக்குது, ஒரு தவறு கூட நடக்கவில்லை அரசாங்கத்தில். அன்றாடம் செய்தித்தாள்களில் நம்ம பார்க்குறோம் எத்தனை பிரச்சனைகள். ஏன் இது ஆதவர்ஜனுக்கு கேட்க மாட்டீங்களா? உன்னை பற்றி 1000 கமெண்ட் வந்திருக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? எவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க. உடனே எனக்கு பதில் இப்போ செய்தித்தாள்களில் வந்து, அப்போ அந்த செய்தித்தாளில் அவரை பற்றி கமெண்ட் வந்து ஒன்றும் இல்லையோ, எவ்வளோ வேகமாக ஆதவர்ஜன் சொல்லிட்டாரு, உடனே ஓகே. கதை எப்படி? உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற பற்று. நான் தான் சொல்கிறேனே, யூடியூபர்கள் இல்லை என்றால் விஜய் இல்லை, அவ்வளோதான். அவருக்கு இருக்கிற ஒரே ஆதரவு, அவரை பற்றி தெரிஞ்ச ஒரே கூட்டம் உங்கள் போன்ற யூடியூப் தான், வேறு யாரும் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் அவர் இல்லை. அவர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. கூட்டம் சேர்த்துன்னு சொல்லாதீங்க. யாருக்கும் கூட்டம் சேரல. நான் தமிழருக்கு முந்தான போட்டிருக்காங்க ஒரு கூட்டம், எப்படி நிற்கிது பார்த்தீங்கல்ல? இவருக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் அலம்போது. அந்த நாம் தமிழருக்கு இதை விட பெரிய கூட்டம் நிற்கிது. காட்டுட்டு அந்த ஃபோட்டோ அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், இவ்வளோ பெரிய நாள் சார் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அனுமதி கொடுக்கலன்னா நீ தலைமை என்ன பண்ணுறோம்? தைரியம் உள்ள தலைவனாக இருந்தா அனுமதியை மீறுகிறேன், உங்களுடைய தடையை நான் மீறுகிறேன்னு சொல்லிட்டு போகணும் சார். திமுக வந்து கள்ளக்குடி போராட்டம் நடத்துச்சு, ரயில் நிறுத்த போராட்டம், தடை விதிச்சாங்க, போய் தண்டவாளத்தில் படுத்தாங்க. இப்போ பண்ணுற 6 மாதம் ஜெயிலில் போனாங்க. அந்த தைரியமான உங்களுக்கு தடை வச்சுட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டார். உடனே வீட்டுக்கு போய் வெளியில் வந்தால வீட்டுக்கு போகிறதுக்கு பனையூரில் இருந்துக்கிட்டே எல்லாமே நடந்து போகுது. அதை தான் என்ன நாகேந்திரன் சொன்னார், அந்த இடத்த விட்டு அந்த ஆளுங்களையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வாப்பாட்டார். உன் கூட இருக்கிறவங்களே சொன்னது. இந்த மாதிரி கமெண்ட் வேறு யாருக்கு வரும்? காப்பாற்றுங்க. இப்போ இதை வச்சுட்டு எப்படி காப்பாற்ற முடியுமோ சொல்லுங்க. பாஜகவுடைய ஆள் தான் விஜய் அப்படின்னா, இப்போ அருண்ராஜ் அவர் சொல்றாரு, பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, படத்தை ரிலீஸ் பண்ண விடல, அவங்க வந்து எங்களை சிபிஐ விசாரணை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் பாஜக ஆள் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து உருவகப்படுத்துறாங்க. ஆரம்பத்திலிருந்து எந்த கட்சி உள்ள வந்தாலும் சொல்ற ஒரே குற்றச்சாட்டு பாஜகவுடைய ஆள். கமல்ஹாசன் வரும்போது அதேதான். ஆனா இன்னைக்கு கமல்ஹாசன் திமுகவோட இருக்கிறாரு. விஜயகாந்த் வரும்போது அதேதான். விஜய் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. கமல்ஹாசன் ஒன்றும் ஒளிவு முறைவா போலியே, திமுகவோட ஆதரவோட தானே ராஜ்யசபா. ஆனா கமல்ஹாசனுக்கும் இதே பி டீம் வேடம் தானே கட்டப்பட்டது. முதல்ல அப்படித்தான் வந்தாரு. வானதி சீனிவாசன் வச்சு தோக்கடிச்சதுக்கு பிறகு அவர் கிளீனா கதையை மாத்திட்டாரு. இன்னைக்கு கமல்ஹாசனை கேட்டால் பாஜக தலையெல்லாம் கால் பிடரில் ஈடுபட ஓடுன்னு ஓடுது. நிர்மலா சீதாராமன் மூக்கடைக்க பேசிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் வாயடிச்சு போய் நின்ட்டாங்க. அந்த ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு பதில் யாருக்கிட்ட இருக்கு? அடங்கி போயிட்டாங்க. சங்கி கூட்டமே ஆடி போச்சு. இல்லை அந்த பேச்சு உங்களால் பேச முடியுமா? தேமுதிக எங்கேயோ போகணுன்னுட்டு இருந்தாங்க, கடைசியில் இங்கே வந்துடுச்சு. அதிமுக விட்டு பல பேர் விலைக்கு திமுக வந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சொல்றீங்களே, இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குதுன்றீங்களே. 1,00,000 பேர் வந்து விண்ணப்பம் வாங்கிட்டு போனாங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு. 5000க்கும் குறைவாக தான் விண்ணப்பம் திருப்பி வந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபோட்டோ ஓட்டியிருந்தது இந்த ஃபோட்டோவுக்காக வாங்கிட்டு போயிருக்கிறார். அத்தனை பேர் திருப்பி வரல. இவ்வளவு பேசுறீங்க. மக்கள் கூட்டம் அப்படி அலை மோதுகிறதா, தலை அலையாம், கடல் அலையாம், தலை அலையான்னு வர்ணிக்கிறீங்க. அப்படியே உற்சாகத்தில் பொங்கி பூரிக்கிறீங்க. எத்தனை கட்சிக்கு உன்னோட கூட்டணி சேரத்துக்கு வந்தது சொல்லுங்க? யார் கூட்டணி உங்களோட சேர வந்திருக்கு? இவ்வளோ தூரத்துக்கு ஆதரவு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு 30% ஓட்டு இருக்குது, 40% ஓட்டு இருக்குது, சந்திரமண்டலத்தில் ஓட்டு இருக்குது, வேலை கிரகத்தில் ஆட்சி அமைச்சிட்டார், என்னென்னமோ சொல்கிறீங்க. ஒரு போய கூட்டணிக்கு வந்து சேர மாட்டேங்கிறாரு. ஏன் அது எப்படி? யூடியூப்காரருக்கு தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படி? அவ்வளோ ஆதரவு இருக்கிறவர் அவரை பாஜகவுக்கு விரோதின்னு காட்டி பாஜக, அதாவது தராசு ஷியாம் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். என்னுடைய கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு விழுவுங்கிறது அது என்றைக்குமே நிரந்தரமாக விழுவுறது. என்னுடைய ஆதரவுக்காரர்கள் என்னை தாண்டி போட மாட்டாங்க. உங்களை எதிர்க்கிற ஓட்டுகளை எல்லாம் நான் வந்து செதற வைக்கணும். உங்களை எதிர்த்து நிற்கிற உங்களுடைய ஓட்டை ஒன்றா நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால தான் எதிர்கட்சிகளுக்கு விழுகிற ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க செய்வாங்க, பெரிய கட்சியாக இருக்கவங்க செய்வாங்க. அதை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்க வேண்டிய ஓட்டு அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. இவங்களுக்கு வர்ற ஓட்டத்தை வர்றது தடுக்கிறதுக்கு தான் இப்போ ஆளுங்கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ பாஜக வேலை செய்யுது. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகுது, 10% அப்படியே போகுது. அதை பிரித்து 4-5 பிரித்தாக்கா திமுகவுக்கு பெரிய
அந்த வாக்குகள் குறையும் போது அவருடைய வெற்றி வாய்ப்பு அந்த அளவு குறையுங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு தான் முதல்ல ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க, வரல. சீமானை ட்ரை பண்ணாங்க, சீமான் வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியர், டெபாசிட் கூட வாங்கலை. அதுக்கப்புறம் தான் விஜய் பிடிச்சாங்க. விஜய் போகிற வேகத்தை பார்த்தாக்கா எல்லாம் வளைச்சி போய் நிற்கிற மாதிரி வச்சு அவ்வளோ நத்தை கெட்டு போவோம், ஆமை கெட்டு போவோம், அந்த அளவுக்கு அங்குல நகர மாட்டேங்கிறாரு. 2 வருஷத்துல 15 கூட்டம் போட்டிருக்காரு. அதில் 3 மாதம் ஆளைய காணும், எங்கே போனான்னு தெரியல. அவங்க கட்சிக்காரர் வந்து தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வாயான்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால தான் இவங்க கட்சியை சேர்ந்து இவங்களுடைய ஆதரவுக்காரராக இருக்கிற அதிமுகவை சேர்ந்து செங்கோட்டையன் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருந்தவர். ஜெயலலிதாவுக்கே ஒரு ஆலோசகராக இருக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். நாங்கள்லாம் திராவிட இயக்கத்தில் அவர் இருந்தபோது நாங்கள் வந்து அவரை பெரிய கவுண்டர்னு கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதர் அவர். ஜெயலலிதாவுடைய டூர் ப்ரோக்ராமு, எலெக்ஷன் ப்ரோக்ராமு எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணார். அப்படிப்பட்ட ஆளை கொண்டு போய் அந்த கட்சியில் சேர்த்துனாங்க. பாஜகவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்கள. அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் வந்து எங்கே போய் சேர்ந்தார்? விஜய்கிட்ட தான் போய் சேர்ந்தார். அது எப்படி சேர்ந்தார்? அமித்ஷா சொன்னதுனால தானே சேர்ந்தார். அமித்ஷா சொன்னதுனால தானே அவர் சேர்த்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது விஜய்க்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எதை வச்சு நம்ம சொல்கிறீங்க? ஒன்று நாம் அடிமுட்டாளாக இருக்கிறோம், இல்லாட்டி நீங்கள் அதிகாரியாக இருக்கணும். 2ல் ஒன்றா இருக்கும். சொல்லுங்கள். பொதுமக்கள் கேட்குறாங்க, நாங்கள் இல்லை, பொதுமக்களே கேட்குறாங்க. அரசியல் விமர்சகர் பெரிய அரசியல் விற்பனர்கள் கேட்க வேண்டிய சொல்ல சாதாரண ஆள் கேட்டுருவோம். என்ன அர்த்தம் அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க என்ன, இப்போ பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறது சட்டமன்றத்துக்கு. சரி, இங்க ஆளுங்கட்சி தான் பிரச்சனை. திமுகவை தான் நான் எதிர்க்கிறேன். திமுகவுக்கும் விஜய்க்குமான போர். இதுல என்டிஏ சீன்லயே இல்லைங்கிறாருல, அது எப்படியான? அவர் சொல்றது சரியான பார்வை தானே? அவர் திமுகவை தானே எதிர்க்கிறாரு. ஆமா, திமுகவை தான் எதிர்க்கிறாரு. என்டிஏ திமுகவை தான் எதிர்க்குது. இவரும் அவர் தான் எதிர்க்கிறாரு. என்டிஏ எதிர்க்கிற திமுகவை இவரும் எதிர்க்கிறார். அதனால தான் இவர் என்டிஏ உடைச்சாதவர்னு சொல்றோம். இது யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாஜக, இப்படி ஒரு பார்வையை முன் வச்சுட்டு போயிடலாம். 2 பிரிவு தாங்க இருக்குது. சனாதன கூட்டம், திராவிட சித்தாந்தம், 2 கூட்டம் தான் இருக்குது. நீங்கள் ஒன்று சனாதனத்தில் இருக்கிறீங்க, இல்லாட்டி திராவிடத்தில் இருக்கு. நீங்கள் திராவிடத்தில் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. அவர் தான் தன்னுடைய கொள்கை தலைவரை டிக்ளேர் பண்றாருல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு. அப்புறம் அதுல எங்க சனாதானம்? இவருடைய கொள்கை தலைவர் என்ன கொள்கை வருது? நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தான் யூடியூப்காரருக்கு தாங்க அவரை பற்றி அவ்வளவு தெரியுது. நீங்கள் அவருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு ஊராக போய் சொல்லுவீங்களா அவருடைய கொள்கை எதுன்னு? என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னாரு. இன்னைக்கு அவர்களும் மீட்டிங்கில் இப்போவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை பேச விடாம தடுக்கிறாங்க. வேற என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்க நீங்கள்? நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். கடைசி 22 மணி நேரம் முன்னாடி தான் அனுமதியே கொடுக்குறாங்க. எல்லா கட்சிக்கும் அப்படி தான் அங்கே கொடுப்பாங்க. அரசியலை பற்றி அடிப்படை ஞானம் இருந்ததுன்னா பேசுங்க. தடை விதிப்பாங்க, தடையை மீறணும். நீங்கள் வெள்ளக்காரன் வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா நடத்தினானா? இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா நாங்களே வைப்போம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா? ஆமாம், அப்படிதான் சார். அப்படிதான் சார். இப்போ இவருடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்காக நான் வரேன், என்னையே இவ்வளவு யார் மக்களுக்கு எதிர்த்து வர்றாங்கன்னு சொல்லி ஒரு கட்சியை சொல்லுங்க. அந்த கட்சிக்கு மாற்றம் இவரை சொல்கிறேன். எந்த கட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க? நான் வந்தால் எம்ஜிஆர் தான் அதில் உச்சக்கட்டத்துக்கு போனார் ஒரு தடவை. நான் வந்தால் காடு விலையும் கவர் விலையையும் தந்தி விலையும் குறைப்பேன்னார். அப்புறம் தான் கலைஞர் சொன்னார், அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டியா நீ பண்ண முடியாதுன்னாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி அடிப்படை ஞானம் இல்லாத சினிமாக்காரர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்து ஆட்சி பண்ண ஊர் இது. அதுக்கு என்ன பண்ணுறது? இன்றைக்கி உங்களுக்கு சினிமா மோகத்தில் தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேறு என்ன உங்களுக்கு விஜய் பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு விஜயனுடைய எந்த கொள்கை உங்களுக்கு தெரியும்? இவ்வளோ வக்காலத்து வாங்கி பேசுகிறீங்க. அவர் என்ன பேசினாருங்கிறது, என்ன கொள்கை வச்சிருக்காருங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. திருப்பி கொள்கை அடிப்படைகள் என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை விட மாட்டேங்கிறாங்க, என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பேச விட. முடிஞ்சு போச்சு மீட்டிங். ஏதாவது ஒரு சென்ட்ரல் பட்ஜெட் வந்தது, ஸ்டேட் பட்ஜெட் வந்தது, பல திட்டங்களை சொல்கிறாங்க. அந்த திட்டம் இந்த திட்டம் எதையாவது நீ வர்ணிச்சு இது இல்லை, இது இவ்வளோ தப்பு நடக்குது. உங்கள் கட்சியில் தான் 15 கோடி உறுப்பினர்கள் தான் நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க யூடியூப்காரர். உலகத்திலேயே மிக பெரிய கட்சி, அதிக உறுப்பினர்கள் கொண்டது விஜய் கட்சி தான்றீங்க. என்னைக்காவது அரசியல் ரீதியாக பேசியிருக்காரா? இந்த இடத்துல இது தவறு நடந்திருக்குது, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னு ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரு. என்ன அனுமதிக்க மாட்டேன்னு என்று விட்டார்கள், மற்றவர்களெல்லாம் விட்டு விடாரு. என்னங்க இதையே 2 வருஷமாக 24 மாதமாக இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. 6 மாதம் லீவ் வேறு விட்டுங்க.
எப்போ ஜனங்களே பேஜாராயிட்டாங்க. அதனால தான் 1000 பேர் வந்து 1,00,000 பேர் விண்ணப்பத்தை வாங்கிட்டு போயிட்டு 5000 பேர் திருப்பி கொடுக்கல. இவ்வளோ பேச்சு இவ்வளோ நீங்கள் தூக்கி விட்டு கூட ஒருத்தர் கூட கூட்டணி பேசுறதுக்கு எட்டு கூட பார்க்கல. இதுலேயே தெரிஞ்சுங்க நீங்கள் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பேச்சு பிரயோஜனம் இல்லையே. இந்த ஆதரவு எனக்கெல்லாம் இருந்ததுனால கட்சி ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டுருப்பேன். இன்னைக்கு ஒரு கால கதை சொல்கிறாரு சார். ஒரு காளையை அடக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய தேவை என்ன புரிஞ்சு ஒரு சின்ன பையன் வந்து அடக்கிட்டா. ஆனால் அந்த அனுபவசாலிகளுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியல. அந்த காளை அடக்கிற சின்ன பையன்தான் நானும் மக்களோ, அந்த அனுபவசாலிகள் ஏளனமாக பேசினவங்க தான் மற்ற கட்சிக்காரங்கன்னு ஒரு கதை சொல்கிறாரு. காளை அடக்கிறதுக்கு அந்த சின்ன பையன் எப்படி அடக்குனான்னு சொல்லணும்ல. அதான் சொல்கிறாரு, ஒரு புல்லை கொண்டு போய் கொடுக்குறாராமா. அந்த புல்லை சாப்பிட்ட உடனே காளாவை கூட அமைதியாக வந்து அதோடைய பசியை உணர்ந்து அந்த பையன் வந்து புல்லை கொடுத்தா காளை அமைதியாயிருச்சு. அந்த பையனுக்கே தெரிஞ்ச விஷயம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரியல, அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். அதான் சின்ன பையங்கிறது. அதனாலதான் ஒரு சின்ன பையன். இன்னும் அறிவு முதிர்ச்சி வரல. காளை மாட்டுக்கு புல்லை கொடுத்தா வக்க புல்லை காட்டினா கூட போதும், சும்மா அப்படி காட்டிட்டு போனால் பின்னாடி வந்துடும். அது தெரியாமல் தான் மற்றவங்களாம் இருக்காங்கன்னு இந்த சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கான். அந்த அரியா சிறுவன் பார்த்து சிரிக்கிறத தவிர வேறு என்ன பண்ண முடியும்? அவருக்கு தான் எகேன்ஸ்டாக இருக்குது. தன்னை சின்ன பையன் சொல்லிக்கிறார். அவ்வளோதான். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். உனக்கு இன்னும் அறிவு முதிர்ச்சியும் வரல, ஒரு கட்சி நடத்துறதுக்கான அறிவு அந்த திறமையும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டம் நடத்தணுங்கிற ஒரு கூட்டம் சரியாக நடத்துறது கூட இன்னும் உனக்கு தெரியல. அனுமதி கொடுக்க மாட்டாங்க, பல சமயங்களில் கொடுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்க முடியும்? அவருடைய அடிப்படையை வந்து கலவரம் பண்ணுறது தான். பண்ணாமலுக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் எத்தனை இடத்துல பெட்ரோல் வெடிகுண்டை போட்டு விட்டார், ஞாபகம் இருக்குல்ல? இன்றைக்கி பெட்ரோல் வெடிகுண்டை காணும் பார்த்தீங்கல்ல. அண்ணாமலைக்கு என்றைக்கு பதவி போச்சு அன்னையிலேருந்து பெட்ரோல் வெடிகுண்டு தமிழ்நாட்டில் இல்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? யார் செஞ்சாங்கிறது இப்போ தெரியுது. இதுக்கெல்லாம் பெரிய அனுபவம் ஞானமும் அரசியல் இதுவும் தெரியணுமா? பச்சை குழந்தை கூட சொல்லிடுங்க. இன்றைக்கி பெட்ரோல் வெடிகுண்டுங்கிறது யாருக்குமே ஞாபகம் இல்லை, இப்போ தெரியல, மறந்து போச்சு. என்றைக்கு அண்ணாமலை பதவி விட்டு போனார் இந்த ஸ்டண்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் அந்த ஸ்டண்ட்டாக இப்போ இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வரலும் இந்த 2 வருஷமாக என்னுடைய கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு. இதை தவிர அவர் வேறு ஒன்றும் பேசலை. அப்புறம் அடுத்தது ஒன்று சொல்லிவிடுவார், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லி திருப்பி அதையே கேட்டு கழுத்த இருக்காதீங்க. திமுக அவரை கண்டு நடுங்குகிறது அப்படிங்கிறத அடுத்தது சொல்ல போகிறீங்க. இப்போவே சொல்லி போடுறேன். திமுக நடுங்கினாங்க உங்களுக்கு என்ன போகுது? நடுக்கத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு பாருங்க. யார் வேணாங்க? திமுக நடுங்கி போச்சுங்கிறீங்க. எத்தனை எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்க? எத்தனை எலெக்ஷன் நின்னீங்க? நிர்வாக குழு கூட்டம்ன்றீங்க. நிர்வாக குழு யார் தேர்ந்தெடுத்தது? உங்கள் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. கட்சி தேர்தல் நடந்தது எங்கேயாவது? சேலத்தில் இப்போ ஒரு கூட்டம் போட்டிங்களா? அந்த சேலத்தில் எங்கே இருக்குது தலைமை கழகம்? அந்த அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இவ்வளவு சென்னை பூரா வர்றீங்களே, எங்கேயாவது அவங்க இந்த கொடி பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? நேற்று வந்த கட்சிகளுடைய கொடியெல்லாம் இருக்குது. இந்த தாவேக்கா கொடி எங்கேயாவது பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டத்தில் வர்றதில் கூட மொதல் 4 ரோவில் நிற்கிறவங்க கிட்ட தான் கழுத்தில் எல்லாம் இருக்குது. மற்றவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் கூட்டம் கூடுது. கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. ஒரு ஊரில் போட்டார், கோயம்புத்தூரில் பக்கத்தில் எங்கேயோ போட்டார். பெரிய கூட்டம். உடனே நீங்கள்லாம் அப்படியே வேஷ்டியெல்லாம் மடிச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு கூட்டம் பார்த்தீங்களா? ஐயோ எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் மறுநாள் உதயநிதி போட்டார், அதை விட பெரிய கூட்டம். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதே ஆள் தான் இங்கே நின்று இருப்பான். ஏன்னா இப்போ ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வேணுமோ, எந்த இடத்துல பேனர் வைக்கணுமோ, எந்த இடத்துல மேடை அமைக்கணுமோ எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் கட்சி தொண்டர்கள் பண்ணுவாங்க. கட்சி தொண்டர்கள் தான் கொடி எடுத்துக்கிட்டு போய் கட்டுவாங்க, பேனர் கட்டுவாங்க, மேடையை இது அமைப்பாங்க. தொண்டர்கள் தான் தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி லோக்கல் தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் நடக்கலையே. ஏன் அந்த கூட்டத்தில் நெரிசல் வந்து ஏன் சாகுறாங்க? கூட்டம் வந்து சேர்ந்த உடனே கூட்டம் வர 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 நீங்கள் வந்து உள்ளூர் பேச்சாளர்கள்லாம் பேச வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை கலை நிகழ்ச்சிக்காக நடத்தி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தலைவர் வந்தபோது இதாக இருக்கும், அப்போ பிரச்சனை இருக்காது. இது அடிப்படை ஞானம். நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, அரசியல் கட்சி நடத்தலை, பார்த்து பழகி இருக்கிறோம். இது கூட தெரியாமல் ஒரு ஆள் இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்களை போன்ற ஆட்கள்லாம் அவரை அப்படியே சந்திர மண்டலத்தில் கட்சி வளர்ந்துருச்சு, இந்திரலோகத்தில் கட்சி வளர்ந்துருச்சு, இந்திரன் கூட எதில் சேர்ந்து விட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க.
இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் கட்சி நடத்திக்கிட்டு என்ன திருப்பி அதே தான் என்னத்தை பேசுறது, அவரை பற்றி பேசுறது எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், எனக்கு அனுமதி உங்களை என்னை பிரிக்க பார்க்குறாரு. அவ்வளோ ஸ்லெண்டராக இருக்குது, உன்னுடைய உறவு அவ்வளோ பலவீனமாக இருக்குது. 10 பேர் சேர்ந்து மிரட்டினாக்கா அந்த ஜனங்க போயிடுவாங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கிற ஆள் நீ என்னத்தை கட்சி நடத்துகிற? நீ என்ன பண்ணுவ பாவம்? ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வருதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அதுக்கு வேறு வழி இல்லாமல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. கட்டாயத்தின் பேர் நடத்துறது தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.